ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால முருகன் பூஜை தான் பார்க்க போறோம். அதாவது அபிஷேகம் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வேலுக்கு தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து மிராக்கலான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் வந்து 48 நாள் முருகர் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 8வது நாள் பூஜை. 7 நாள் பூஜை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது 7வது நாள் பூஜை வந்து ஆக்சுவலாக நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் பண்ணினேன். இது 8வது நாள் பூஜை. 8வது நாள் எனக்கு பெரிய மிராக்கிள் ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படின்றது தான், ஒரு கிஃப்ட் ஒன்று என் கைக்கு கிடைச்சிச்சுங்க. இது நான் எதிர்பார்க்காம கிடைச்சது. அது என்ன அப்படிங்கறத ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த முருகர் பூஜை பண்ற இந்த சமயத்துல முருகர் சிலை வந்து எனக்கு கிஃப்டா கிடைச்சிருக்கு. முருகர் வந்து நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா மேக்சிமம் சிலையெல்லாம் எதுவும் இருக்காது. நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். அது ஏன் அப்படின்றத நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். வேலுக்கு வந்து நான் எப்பவுமே பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிலை வந்து தானாவே எனக்கு கிஃப்டா வந்தது. இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நேற்று திங்கட்கிழமை அன்னைக்கு எனக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சிச்சு. அதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு போனோம். அங்கே வந்து கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களாவே எடுத்து கொடுத்தாங்க. சாமி படம் எல்லாமே இருந்துச்சு. நம்ம சிலை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்களே இருந்துட்டு முருகரே வராரு, ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லவும் சரின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு பிரதிஷ்டை பண்ணிடலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கரெக்டாக டியூஸ்டே. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை. இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால 6 மணிக்கு மேலே தான் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அந்த சத்கோண தீபம் ஏற்ற போகிறேன். அந்த 48 நாள் பூஜையும் செய்ய போகிறேன் இன்னைக்கு. அதாவது 8வது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு கவலையான ஒரு சுச்சுவேஷனாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. எதுலேயுமே ஒரு சக்ஸஸ் இல்லாத மாதிரி, அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாமே வந்து மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்கில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. என்னப்பா இது, உனக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஒரு இதுவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே நான் வந்துட்டேன் ஆல்ரெடி. அந்த சமயத்தில் தான் இந்த முருகர் என் கைக்கு வந்திருக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் இது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டை வந்து உருவாக்கி இருக்குது. இந்த முருகர் சிலை வந்தது என் கைக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பாசிட்டிவான, அது இந்த கரெக்டான இந்த டைமிங்கில், இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடிய இந்த டைமிங்கில் என் கைக்கு வந்தது வந்து ரொம்பவுமே சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. ஆனால் இந்த பூஜை வந்து ரொம்பவுமே சோதனை கொடுக்குறாருங்க முருகர் வந்து, சரியான சோதனை. நான் இந்த 8 நாள் பூஜையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேண்டவே வேண்டான்னு விட்டு போகவும் முடியாது. விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது என் கைக்கு வந்துட்டார் இவர். அப்போ நாம் இனிமே தான் வந்து நாம் நல்லபடி பூஜையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இப்போ ரொம்ப அதிகமாகவே வந்திருக்குது. ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்துலேயுமே ஒரு தோல்வியே சந்திச்சுட்டு இருக்கோம், பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறப்போ இந்த முருகர் என் கைக்கு கிடைச்சிருக்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சிலை வந்து நம்ம வீட்டில் வச்சு பழக்கம் இல்லை, நீங்கள் வைக்கலாமா என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. 1/2 அடிக்குள்ள இருக்கிற சிலைகள் வைக்கலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது 1/2 அடி தான் இருக்கு. அதனால தான் தைரியமாக நான் வந்து அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அபிஷேகம் எல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து மல்லிகைப்பூ தான் கிடைச்சிது. நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, என்கிட்ட என்ன இருக்குதோ அந்த அன்னைக்கு பூ இல்லைன்னா கூட நான் வந்து பூ போடாமல் கூட நான் பூஜை பண்ணிப்பேன். இது தப்பு சரி அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இந்த அபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு மட்டும் வேலுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. அபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு எப்பவுமே பூ இல்லாமல் நான் அபிஷேகம் பண்ணதில்லை. அதனால இன்னைக்கு பூ கிடைச்சிது. அதனால முருகருக்கு நல்ல திருப்தியாகவே மல்லிகைப்பூ போட்டு நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சுங்க. எப்பவுமே இப்படி செல்ஃபில் இடம் இல்லாதனால கீழே உட்காந்து திருப்தியாக தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன். எடுத்து மேலே செல்ஃபில் எல்லாம் வச்சுட்டேன்.
அந்த பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சுட்டு இருக்கிற 8வது நாள் பூஜையும் நான் செஞ்சுட்டேன். இன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல செய்யல. அது ஏன் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். டியூஸ்டே அப்படின்றதுனால செவ்வாய் ஹோரை 6 to 7 இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணிட்டு இது செய்யும் போது 7 மணியே தாண்டிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு திருப்தியா செஞ்சது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வேண்டான்னு முடிவு பண்ணும்போது இப்படி ஒரு முருகர் கை கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.